ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறேங்க. ரொம்ப சூப்பரான டிப்ஸ் சொல்ல போகிறேன். நம்ம சேனல் பார்த்து ப்ரெக்னென்ட்டான ஒரு சகோதரி ஷேர் பண்ண ஒரு முக்கியமான இம்பார்ட்டான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் அப்புறமா கமெண்ட் டேப்பில் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அவங்க மெயில் ஐடியெலாம் இருக்கிறதால பர்சனலாக காட்ட வேண்டாதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அதாவது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி அவங்க ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க. அவங்க மோஸ்ட்லி ஒரு 7 இயர்ஸ் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 7 இயர்ஸுமே அவங்களுக்கு irregular பீரியட் இருந்திருக்கு. ரொம்ப வெயிட் அதிகமாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பிசிஓடி இருந்திருக்கு. ஸோ இது மாதிரிலாம் இருக்காது. பேபி தள்ளி போயிட்டே இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ பார்த்து அவங்க வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நான் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்குன்றப்போ சாப்பிடாம இருந்தால் வெயிட் லாஸ் பண்ணணுன்றது ஒரு அர்த்தம் கிடையாது. லிமிட்டடாக ஃபுட் எடுத்துக்கணும். நல்லா பசி எடுத்தால் தான் சாப்பிடணும். நிறைய தண்ணி குடிக்கணும். ஃப்ரூட் ஐட்ஸும் நிறைய சாப்பிட்டுக்கணும். அதேமாதிரி ஆயில் ஐட்டு ஜங்க் ஃபுட் இதெல்லாம் சாப்பிட அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி அது ரெகுலராக அவங்க அது 1 மந்த் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த 1 மந்த் ஃபாலோ பண்ணுறப்பே அவங்களுக்கு 1 kg ரெடியூஸ் ஆயிருக்கு. அவங்க ரொம்ப மிராக்கலாக என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அது கண்டினியூஸாக பண்ணுறப்போ அவங்க நிறைய ஒரு 15 kg வரை வெயிட் லாஸ் பண்ணாங்களாம். அதாவது அவங்க நல்லா சாப்பிட்ருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. பால் சார்ந்த பொருட்கள் அவாய்ட் பண்ணிட்டுக்கிறாங்க, ஆயில் ஐட்டம் அவாய்ட் பண்ணிட்டுக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருந்திருக்காங்க. இப்போ காலைல சாதம் சாப்பிட்றாங்க, 2 இட்லி சாப்பிட்றாங்க அப்படின்றப்ப மத்தியானம் வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பிட்ருக்காங்க. அதை ஒரு தர்பூசணி 3 பீஸோ இல்லை ஆப்பிள் ஒரு 1 இதே மாதிரி சாப்பிட்டு நிறைய பசி எடுத்து அப்புறம் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஆட்டோமேட்டிக் வெயிட் லாஸ் ஆரம்பிச்சிருக்கு. வெயிட் லாஸ் ஆக ஆரம்பித்தோடனே கரெக்டான வெயிட் வந்தோடனே அவங்க ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் ரெகுலர் ஆச்சாங்க. அதுக்கு அவங்க ஃபாலிகுலர் ஸ்டடி, அதாவது ரெகுலராகவே அவங்க தண்ணீர் விட்டான் கிழங்கு இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணீர் விட்டார் கிழங்கு எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு எப்படி எடுக்கணுன்றப்போ அதுக்கான வீடியோ நிறைய அப்லோட் பண்ணி போய் செக் பண்ணி பாருங்கள். அது ரொம்ப நல்லது. அதை எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக ப்ரெக்னன்சிக்கு கன்ஃபார்ம் ஆகும். நீங்கள் அந்த பொடி வாங்கி 1 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி காலையில் கொதிக்க வச்சு குடிக்கலாம். அப்படி இல்லைன்றப்போ அந்த பொடி வாங்கி நீங்கள் லைட்டாக நெய் சேர்த்து குட்டியாக உருண்டை பண்ணி கொஞ்சோண்டு காலைல காலைல ஒரு உருண்டை, நைட்டு ஒரு உருண்டை, இது மாதிரி 2 வேளையும் சாப்பிட்டு வரலாம். உங்களுக்கு எந்த வகையில் சாப்பிட பிடிக்குதோ அந்த வகையில் சாப்பிட்டு நல்லா இருந்து பாருங்கள். அவங்க இதை மட்டுமே பண்ணி அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவங்க எல்லா டிப்ஸும் ஃபாலோ பண்ணவே கிடையாது. ஒரு செலக்டிவ் டிப்ஸ் மட்டும் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. அதாவது இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு அவங்க மட்டுமே எடுத்துக்காங்க. நம்ம கணவருக்கும் லைட்டாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது கொடுக்க அவருக்கும் எல்லாமே அந்த விந்தணுக்கள் வீரியம் ரொம்ப குறைவாக இருந்திருக்கு. அது எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருந்திருக்கு. அது ஆட்டோமேட்டிக்காக கியூர் ஆக ஆரம்பிச்சு சரியாக ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி இன்னொரு டிப்ஸ் சொன்னாங்க. அவங்களுக்கு முக்கியமாக ப்ரெக்னன்சி இல்லாமல் போகிறதுக்கு, அதாவது டிலே ஆகிறதுக்கு காரணம் கணவருக்கு விந்தணுக்கள் தரம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்காக சொன்னாங்க. அதனால் அவங்க சொன்னாங்க ஒரு பழம் சாப்பிட்டேன்னு சொன்னாங்க. ஸோ அந்த பழம் என்னன்றதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆலம் பழம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆலமரத்துலேருந்து ஒரு பழம் வரும் இல்லைங்களா, அந்த ஆலம் பழம். இந்த ஆலமரத்தோட பழங்களை கொண்டு ஆண் பெண் 2 பேருக்குமே கருத்தரிப்பு குறைபாடுகள் இருக்குன்றப்போ நிச்சயம் அதை ஈஸியாக நீக்க முடியுங்க. ஆண்களோட விந்தணுக்கள் தரம் நல்லா அதிகரிக்கும். தாது கஞ்சின்னு சொல்லுவாங்களா, நிறைய பேருக்கு நீர்த்து போகும். அந்த நீர்த்து போகிறதெல்லாம் குறைஞ்சி வீரியம் அதிகரிக்கும். முக்கியமாக இந்த ஆலம்பழத்தை நீங்கள் 1 மண்டலம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கணவராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, சீக்கிரமாக குழந்தை பேர் நிச்சயம் கிடைக்கும். ஸோ இந்த ஆலம்பழம் இருக்குல்ல, அது நிறைய பழக்கடையில் கேட்டால் கொடுப்பீங்க. நீங்கள் சொல்லி வச்சிங்கன்னா அவங்க வாங்கிட்டு கொடுப்பாங்க. ஆலமரத்தில் இருக்க பழங்களை பறித்து அதில் பூச்சி இருக்குதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. பிறகு நல்லா கழுவிட்டு அதை மிக்சியில் போட்டு சரிங்களா நல்லா அரைச்சிக்கோங்க. அதில் அப்படியும் சாப்பிட்றலாம் சரிங்களா. அப்படி இல்லைன்றப்ப அது வெறுமனே கழுவியும் சாப்பிட்லாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி. ஆனால் கொஞ்சமாச்சும் அந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். அது திப்பியாக இருக்கக்கூடாது. இப்போது ஆலமரத்தோட பழம் எடுத்துகிட்டு வரீங்கன்றப்ப நல்லா சுத்தம் பண்ணி நுண்ணியில் க்ளீன் பண்ணி அம்மியில் போட்டு நல்லா அரைச்சி விழுதாவும் எடுத்துக்கலாம். ஆனால் திப்பியாக எடுத்துக்கூடாது. கொட்டையில் அதில் கொட்டைப்பாக்களவு எடுத்துக்கணும், நிறைய எடுத்துக்கூடாது சரிங்களா. இப்போ பொடியாக இருந்தீங்க, இப்போ ஆலம்பழத்து பொடி கிடைக்கலாம், அதோட பொடி கூட விற்கும். பழம் கிடைக்கலாம், அந்த பொடியை வாங்கிட்டு 1/2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். விழுதாக இருந்தால் கொட்டைப்பாக்களவு எடுத்துக்கோங்க. தினமுமே நைட்டு நீங்கள் தூங்க போகும்போது, நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கூடாது, வெறுமனே தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தான் குடிக்கணும். தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கணும். ஆலம்பழம் கணவன் மனைவி இருவரும். இது என்ன செய்யணும், ஆண்களுக்கு விந்தணுக்களோட வீரியம் குறைவாக இருந்துச்சுன்னா அது நல்லா இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். 2வது உடம்புல இருக்க வெயிட்லாம் தேவையில்லாத கொழுப்புகள் இருக்க குறைய ஆரம்பிக்கும். நார்மலாக ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறப்போ ரொம்ப ப்ரெஷரில் ஒன்றா இருப்போம். ப்ரெக்னென்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஷர்லாம் குறைஞ்சி நார்மலாகவே கணவன் மனைவி ஒன்றா இருக்கணும். அந்த அந்யூன்யம் உங்களுக்கு அதிகரிக்கும் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு irregular பீரியட் இருந்துச்சுன்னா ரெகுலர் பீரியடாக மாற்றி விட்டுரும். இதை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக பயங்கரமாக மிராக்கிள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீங்களே எப்போ இவ்வளோ ஒரு நல்ல விஷயமா இருக்கே, இதை நான் பண்ணாமல் போயிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதே மாதிரி ஆலமரத்து குச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆலமரத்து குச்சி வச்சு நீங்கள் நல்ல மாதிரி டெய்லியுமே ப்ரஷ் பண்ணி பாருங்கள். அது அவ்வளோ அந்த சாறு பல் துளக்கும் போது நம்ம உடம்புக்கு போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கரு சிதைவு, கரு கோளாறுலாம் ஏற்படுறது தவிர்க்கப்படும். ரொம்ப நல்லது. அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன் சரியா. நான் சொல்கிறது எல்லாமே சின்ன விஷயங்கள் தான். ஷேர் பண்ணி பாருங்கள், பயங்கரமான ரிசல்ட் கொடுக்கும். அதனால தான் சின்ன விஷயங்களாக இருந்தாலும் பார்த்து பத்திரமா உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்குது. அதனால் இந்த ஆலம்பழம் கிடைச்சா பண்ணுங்கள். தண்ணீர் விட்டான் கிழங்கு கிடைச்சாலும் கண்டிப்பாக பண்ணுங்கள்.
பயங்கரமாக ரிசல்ட் கொடுக்கும். இது நிறைய பேர் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ண ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஏதாவது ஒரு முறையில் என் மூலயமா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சுன்றப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. நிச்சயமாக அந்த சிஸ்டர் ஃபாலோ பண்ண விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டு பாருங்களேன். அதாவது அவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. 3வது வந்து நட்ஸ் சாப்பிட்ருக்காங்க. அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நல்லா வந்து வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நல்லா செஞ்சுருக்காங்க. ஓவலேஷன் டைம் மட்டுமே ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து நெல்லிக்காய் வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். ஒரு தண்ணி ஃபுல்லாக சொம்பு ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நான் நைட்டு நெல்லிக்காய் நல்லா நாளாக கட் பண்ணி போட்டுருங்க. முழு நெல்லிக்காய் இனிப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நெல்லிக்காய் போட்டுக்கோங்க. போட்டு அந்த தண்ணியே குடிச்சிட்டு வந்துட்டே இருக்கணும். இல்லை ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் வச்சு சாப்பிட்டுட்டு வரணும். இதை வந்து 2 மந்த் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்காக ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுறேன்ல நான் சொல்கிறேன், உங்களுக்கு ப்ரெக்னன்சி டிலே ஆகுதுன்றப்ப அது பயங்கரமான பெரிய ரீசன்லாம் இருக்குன்னு கிடையாது. ரொம்ப சின்ன ரீசன் தான். அதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரெக்னன்சி நீங்கள் கன்ஃபார்ம் ஆகிடுங்க. நிச்சயமாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிடுங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சீக்கிரம் ப்ரெக்னென்ட்டாக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.